உலகத்திலே அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு கீரை. கையால் வலி எதுவுமே சில பேர் கீரை சாப்பிட்டா அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அப்படின்பாங்க. தாராளமாக உங்கள் வேலி மாதிரி கூட அமைச்சிடுங்க. பயிர்கள்லாம் குச்சை மட்டும் உடச்சி வச்சா போதும். இந்த கீரை அவ்வளோ அழகாக வரும். இதை நான் பேசணும்னு சொல்ல கிடையாது. வணக்கம், நான் விஷ்ணு கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வருண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்திலே அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு கீரை. அது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி விட்டமின் ஒரு கீரையா, தமிழ் பேர் வந்தீங்கன்னா தவசி முருங்கைக்கீரை அப்படின்பாங்க. இது உலகத்திலே அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு கீரை. இப்போ அந்த கீரை பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கிது, அது எங்கே விளையுது அப்படிங்கிறத அந்த இடத்துக்கே போய் நம்ம எப்படி பறிக்கிறோம், அதை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் இல்லாத சத்தே கிடையாதுங்க. இதை இவங்க சாப்பிட்லாம் அவங்க சாப்பிட்லான்னு கிடையாது. இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு கீரை, தவசி முருங்கை கீரை அப்படின்பாங்க. இதை எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதோட பயன்களும் சொல்கிறேன். நான் இதை சமைக்கிற டெக்னிக் ஒரு டெக்னிக் இருக்குது. இப்படி செஞ்சால் தான் அந்த கீரை நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இப்போ அந்த கீரை எங்கே இருக்குது, அதை எப்படி கட் பண்ண போகிறோம், கீரை பறிக்கக்கூடாது, கட் பண்ணணும் ஏன்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காமிச்சிடுறேன். வாங்க. இதுதான் இந்த தவசி முருங்கைக்கீரை அப்படிம்பாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கீரை. இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரோட்டீனு, அவ்வளோ இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சில பேர் கீரை சாப்பிட்டா மூட்டு வலி வரும்பாங்க, கேஸ் ப்ராப்ளம் வருமா. ஆனால் இந்த கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு தேய்மானம் சரியாகும். ஆனால் மற்ற கீரையெல்லாம் சாப்பிட்டா கேஸு ப்ராப்ளம், நம்ம சாப்பிட்டா ஏதோ ப்ராப்ளம் வரும்பாங்க. ஆனால் அந்த தவசி முருங்கை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி, கையால் வலி எதுவுமே சில பேர் கீரை சாப்பிட்டா அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அப்படின்பாங்க. ஆனால் இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். ப்ளட்டோட சர்க்குலேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பயன்கள். இந்த கீரையை பார்த்திங்கன்னா இப்படி ஒடிக்கக்கூடாது. அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த கீரைகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது. இந்த கீரையை இப்படி உடைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த கீரையை இப்படி கட் பண்ணி தான் எடுக்கணும், உடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிஞ்சு கீரைகளாக பார்த்து எடுக்கணும். ரொம்ப முத்தலான கீரைகள்லாம் எடுக்கக்கூடாது. இதில் பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்கு, காய் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதில் உள்ள பூ காய் எல்லாமே இந்த கீரையில் வரும். பாருங்கள், எல்லா கீரையிலையும் பார்த்திங்கன்னா கிடைக்காது. இதை பதியம் போட்டு கூட நம்ம ஒரு செடியாக கூட நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். பச்சையான எப்படின்னா நம்ம தயிர் பச்சடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதேமாரி இந்த கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி தயிரில் ஊற வச்சு நம்ம தாளித்து அப்படியே சாப்பிட்லாம். அதுபோக இதில் பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம். அந்த கீரையில் எந்த ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கீரை இருக்குன்னா இப்படி தான் பண்ணால் அந்த கீரை டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். இப்போ கடையலாம், பருப்பு போட்டு கடையலாம், சிறுபருப்பு நவதானியம் எது வேணால் போட்டு பண்ணலாம். ஆனால் இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது. இதை செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படின்ட்டு. ஏன்னா இது செய்கிறதுக்கு தனியாக செய்முறைகள் இருக்குது, அதையும் பார்த்தலாம். ஏன்னா அது அறுக்கிறதுக்கு எப்படி ஒரு செய்முறைகள் இருக்கோ செய்கிறதுக்கு ஒரு செய்முறைகள் இருக்குது. பறிச்சாச்சு நம்மளுக்கு தேவையான கீரை. இதை நம்ம கிச்சனில் போய் நம்ம எப்படின்னு பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நம்ம கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் வந்ததுக்கப்புறம் இந்த கீரை ஃபஸ்ட்டு கீரையை பார்த்திங்கன்னா உருவிடலாம். உருவிட்டு அதுக்கப்புறம் அலசிக்கலாம். நம்ம இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 days குக் பண்ணாமல் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த கீரையை இந்த பேர் மல்டி விட்டமின். மல்டி விட்டமின்னா எல்லா விதமான சத்து இந்த கீரையில் கிடைக்கிறது தான் இந்த பேர். வேறு எந்த ஒரு கீரைக்குமே பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை எடுத்துகிட்டா இரும்பு சத்து நிறையா இருக்குன்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சாப்பிடக்கூடாதுன்பாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் பண்ணி நீங்கள் நைட் டைமில் கூட இந்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்லா மென்று உமிழ் நீரோட முழுகினா தான் இந்த கீரையோட ஒரு உங்களுக்கு ரிசல்ட் வரும். பொறுமையாக வாயில் போட்டு மென்று உமிழ் நீரோட உமிழ்ந்து எது சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். மெயினாக இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு எஃபெக்ட் வரும். ஏன் அப்படி இந்த கீரையை மெயினாக அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உமிழ்நீரோட அந்த கீரை சேரும் போது, அந்த சலைவா கூட சேரும் போது இதோட மல்டி வைட்டமின் ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் நிறையா இருக்கும். இது பறிக்கிற கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 100 கிராம் பருப்பு, சரிங்களா. அந்த பருப்பை ஊற வைக்கும் போதே 2 தடவை கழுவி இருக்கும். பருப்பு நல்லா ஊறினதுக்கு கழுவினா ஒரு சத்தெல்லாம் போயிடும். நம்ம ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 தடவை கழுவி அதுக்கப்புறம் பருப்பு வச்சுக்கணும். சில பருப்பே கழுவ மாட்டாங்க, அது ஒரு டேஸ்ட், அது டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சும்மா 2 டைம் எந்த டஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு கழுவி வச்சுருக்கோம். நல்ல வாசத்துக்கு ஒரு பூண்டு நம்ம போட்டுடலாம். பூண்டு போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. பருப்பு
இந்த கீரை அப்படின்னா யாருக்காவது சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்து கீரை ஒத்துக்கல அப்படின்னா இந்த பூண்டு நம்ம ஒரு 5-6 பல்லு பிடிச்சி உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் அப்புறம் தோலோட கூட போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பூண்டை இது இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சமையல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மருந்து, சமையலில் இது ஒரு மருந்து. ஏன்னா நம்ம குக்கிங் ஈஸியாக ஒரு ஆட் பிச்சு போட்டாலே போதும், நல்லா வெந்துக்கும். ஒரு மருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உடல் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஒரு வெங்காயம் சும்மா ரொம்ப தாளிப்புக்கு தான். ஒரு வெங்காயம் 2 தக்காளி புளிப்பு. புளிப்பு இருந்தால் தான் கீரை நல்லாயிருக்கும். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா என்ன டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வாயில் போட்டு முன்ன எப்படி இருக்கும் மத்திக்கெல்லாம் வளவலான்னு இருக்கும். இது மாவு மாதிரி இருக்கும். அப்படியே உமிழ்நீரோடு சாப்பிடும்போது அது உள்ளே போகிற ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கீரையை சாப்பிட்ருக்க மாட்டேங்க. அதனால தான் உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேடப்படக்கூடிய கீரையில் இது ஒரு கீரை, இந்த மல்டிவிட்டமின் கீரை. அடுத்தது 2 தக்காளி. ரொம்ப சிம்பிள், வீட்டில் வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாம். சும்மா தாளிக்கிறதுக்கு தான். தக்காளி சேம் அதே மாதிரி. பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி வந்துருச்சு. என்ன பண்ணுறோம், நம்ம கீரையை அலசி இது நீங்கள் பாசி பருப்பில் பண்ணலாம், துவரம் பருப்பில் பண்ணலாம், ஏன் நவதானியம் இருந்தால் கூட அது என்ன ஊற வச்சு நல்லா வேக வச்சு இந்த கீரையை போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிவிட்டமின் கீரை. இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தவசி முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. நமக்கு பருப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புரதம் இருக்குது, சத்து இருக்குது. அது கூட கீரையும் சேரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு நியூட்ரியன் வழி கிடைக்கும். கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கீரை நல்லா சூப்பராக வெந்திருக்கு, கலரும் மாறல பாருங்கள். ஏன்னா அது வேக கொஞ்சம் லேட்டாகும், நாங்கள் மூடியும் போடல. இது வேகிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் இன்னமும் இந்த கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சதுக்கப்புறம் நல்லா பசுமை, சுத்தமான பசுமை வெண்ணெய் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அப்படி ஒரு வாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நெய் பிடிச்சவங்களுக்கு அவ்வளோ ஒரு நெய் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நெய் யாராவது பிடிச்சவங்களுக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த கீரைக்கும் இந்த நெய்க்கும் சில பேர் கீரையும் நெய்யும் ஒத்துடாதும்பாங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது அப்படின்பாங்க. நெய் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன, உங்களுக்கு ஸ்கின் க்ளோஸு மற்ற ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வராது. இது நீங்கள் சேர்த்து இப்போ சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். நெய் வெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம்லாம் போட்டுரும். அது நல்லா வெடித்த உடனே வரமிளகா கொஞ்சம் நல்லா அந்த காரம் ஏறுறதுக்கு வெடிச்சிடும். இந்த வெங்காய தக்காளி போட்டு நம்ம உடச்சிக்கணும் அப்படின்னா நம்ம பூண்டு அதில் போட்டதுக்கு பதிலாக இதுலேயுமே பூண்டு போடலாம். இது ஒன்றாவே போட்டு நம்ம உடைக்கிடலாம். நம்ம இன்னும் பிரச்சனை கிடையாது. கீரை வந்து எங்கெங்கே வளர்க்கலாம், சில பேர் வந்து இப்போ இவ்வளோ காஸ்ட்லியான கீரை நம்ம கார்டனில் தான் வளர்க்கணுமோ, இவ்வளோ காஸ்ட்லியான கீரை நம்ம மாடியில் தான் வளர்க்கணுமோ, ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ, அப்படிலாம் கிடையாது. இந்த கீரை ஆடு சாப்பிடாது, மாடு சாப்பிடாது, கழுதை சாப்பிடாது, வேறு எந்த ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் சொல்லுவாங்க எதுவுமே அந்த கீரையை சாப்பிடாது. மனுஷன் நம்ம மட்டும் தான் சாப்பிட்றோம். அதனால் இந்த கீரையை நீங்கள் தாராளமாக உங்கள் வேலி மாதிரி கூட அமைச்சு நீங்கள் பயிரிடலாம். குச்சை மட்டும் உடச்சி வச்சா போதும். இந்த கீரை அவ்வளோ அழகாக வந்துடும். இதை நான் வந்து பேசணும்னு சொல்ல கிடையாது, நம்மக்கிட்ட இருக்க எல்லா விலங்குகிட்டையும் கொடுத்து பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த கீரையை எந்த ஒரு ஆடு சாப்பிடாது, எந்த ஒரு மாடு சாப்பிடாது, எந்த கழுதையும் சாப்பிடாது. சரிங்களா? இதை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. தவசி முருங்கை செடி நாங்களே வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட வாசம் நல்லா உள்ளே வரணும்.
அப்படின்ட்டு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கீரையும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் ஸ்லோவாக குக் ஆகிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி அந்தளவு கரெக்டாக வச்சுருக்கோம். தண்ணி அந்தளவு சுண்டிடுச்சு அப்படின்னா நம்ம இடத்துல ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இன்னமும் கீரை வேணும் அப்படின்னா அந்த கீரை நம்ம எப்படி மென்று பொறுமையாக சாப்பிடணும் நீங்களே பார்த்துங்க. அந்த கீரை எந்த கீரை என்ன ஆகும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிடும், மழை போயிடும், ஒரு மாதிரி சலசலம் ஆகிடும். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா போட்ட மாதிரியே தான் இருக்கும். மற்ற கீரைலாம் குலையும், இந்த கீரை வந்து குலையாது. அப்படியே பேப்பரை தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கீரை என்ன ஆகும், குக் ஆனால் கூட இலை அப்படியே இருக்கும். நம்ம கடைஞ்சனா மட்டும்தான் இதோட ஷேப் மாறும். மத்து போட்டு கடைஞ்சா மட்டும்தான் ஷேப் மாறும். ஆனால் மத்து போட்டு கண்டிப்பாக கடையுங்க. கடைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கீரை இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வரும். பார்த்தீங்க நமக்கு எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. இதில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். இதில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம். அப்படியே எடுத்து குடிக்கலாம். கொஞ்சம் மிளகு உப்பு மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து இதை அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் குடிக்கலாம். தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்பட வேணாம். ஓகே, நம்ம தண்ணி கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடைய ஆரம்பிச்சிடும். சூடாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணி கடைஞ்சால் தான் கடைய முடியும். ஓகே, நம்ம உட்டன் மத்து வச்சுருக்கோம். உட்டன் மத்து வச்சு இது என்ன பண்ணுறோம், நல்லா கடையிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை போட்டுட்டு இந்த மசாலா நல்லா ஏறிட்டுருக்கோம். என்ன பண்ணுறோம், நல்லா ஏறிட்டுருக்கிறோம். இதில் அப்படியே சும்மா ஒரு ஸ்பூன் நெய்யோ ஒரு ஸ்பூன் பட்டரோ போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு பிரமாண்டமான அந்த டேஸ்ட் நீங்கள் யாருமே இது பண்ணிக்க மாட்டீங்க. இந்த கீரை டேஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டரோ ஒரு ஸ்பூன் கீயோ நீங்கள் ஆட் பண்ணி இதில் கொதிக்கி விட்டுருங்க. கொதிக்கி விட்டு பாருங்கள், இதோட ஃப்ளேவர் அமேசிங்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஸ்டம் கிச்சன் சார்பாக நன்றி.